வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கிரியேட்டிங் மெத்தட்ஸ் என்ற சப்டைட்டில் பார்ப்போம். அதாவது எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு வசதி ஒன்று தந்திருப்பாங்க. நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமை தனி ஒரு மொடியூலாக எழுதாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் தனித்தனி மொடியூல்ஸாக எழுதி தேவையை பொறுத்து அந்த மொடியூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற வசதி. இதில் ரெண்டு வித்தியாசமான சொற்கள் பாவிக்கப்படுது. ஒன்று ப்ரொசீஜர், மற்றது ஃபங்க்ஷன். ப்ரொசீஜர்ண்டா உதாரணமாக எங்களுக்கு ஒரு பிரச்சனையில் சோர்ட் பண்ண வேண்டிய தேவை, கொஞ்சம் நம்பர்ஸை கொடுத்தா ஏறுவரிசைப்படுத்தி தர வேண்டிய தேவை 10-15 தரம் ஏற்படுதுன்னு வச்சா 10-15 தரம் திருப்பி அதே வேலையை செய்கிறதுக்கு திருப்பி எழுதி கொண்டு இருக்காம சோர்ட்ன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜரை எழுதி வைக்கிறது. இனி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சோர்ட்டிங் தேவையோ அப்பெல்லாம் சோர்ட்ன்னு கால் பண்ணி விட்டால் சோர்ட் பண்ணி தரும். இப்படியான ஒரு வசதி. இதில் ரெண்டு வகையான சப்ரூட், இதெல்லாம் பொதுவாக சொல்கிறது சப்ரூட்டீன்ஸ் உண்டு. இதில் ரெண்டு வகையான சப்ரூட்டீன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரொசீஜர், மற்றது ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸல் தெரிஞ்ச ஆட்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஃபங்க்ஷன்டா என்னண்டு. ஃபங்க்ஷன்டா என்னண்டா, இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். சம் ப்ராக்கெட்டுக்குள்ள 3,6. இப்போ என்ன பண்ணினா என்ன ஆன்சர் வரும்? 9 வரும். இதில் இந்த சம்மென்று சொல்கிறது தான் ஃபங்க்ஷன் சொல்கிறது. சம்ன்றது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் 3ஐயும் 6ஐயும் ஆர்கியூமெண்ட்டாக வச்சுருக்கிறீங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டை உள்ளுக்கு எடுத்து 3ஐயும் 6ஐயும் கூட்டி வர ஆன்சரை திருப்பி அனுப்பிவிடுது. இதை சொல்கிறது ஃபங்க்ஷன். பாருங்க, 9 திருப்பி அனுப்பியிருக்கு. அது எப்படி கூட்டிச்சுதுன்றதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ட பேர் தெரியும், அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் என்னத்தை கொடுக்கணும்னு தெரியும், அதை வேண்டி அது என்னத்தை தருமன்னு தெரியும். இவ்வளவுதான். உள்ளுக்கு அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு தேவையில்லை. உதாரணமாக இன்னொரு உதாரணம் எழுதுறேன்டால், இப்போ ஃபைண்ட் பிபி APPLE. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னு சொன்னா, PP என்ற சொல்ல APPLE என்ற சொல்லுக்குள்ள தேடி எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு சொல்லும் அந்த PP என்று சொல்லு. இப்போ இதன்படி 2ஆவது இடத்துல நடக்கு இந்த PP. பாப்பா 2. அப்போ என்ன சொல்கிறேன்டா, ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு நீங்கள் ஆர்கியூமெண்ட்டாக நம்பர்ஸை கொடுக்கலாம், கேரக்டர்ஸை கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். அது பிறகு ரன் பண்ணி முடிய உங்களுக்கு ஆன்சராக நம்பரை தரலாம், ஸ்ட்ரிங்கை தரலாம், கேரக்டரை தரலாம். ஃபங்க்ஷன்டா என்னென்றால், நீங்கள் ஒரு பேரொன்றை சொல்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸை கொடுத்தால் அது வேலை செய்து ஒரு ஆன்சரை திருப்பி அனுப்பினா அது ஃபங்க்ஷன். சிலதுக்கு ஆர்கியூமெண்டே தேவையில்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டுடே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இதுக்குள்ள ஆர்கியூமெண்டே போடல. என்டா பண்ணினா இண்டியான் டேட்டை தரும். அப்படி ஆர்கியூமெண்ட் எத்தனையாம் இருக்கலாம், ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் எங்களுக்கு திருப்பி தர போகிறது ஒரே ஒரு வேல்யூ தான். அதை மறந்துடக்கூடாது. இது ஒரு வகை சப்ரூட்டீன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது. இன்னொரு வகை சப்ரூட்டீன்ஸ் இருக்குது. ஆர்கியூமெண்ட்ஸ்களை வேண்டாமல் விடலாம். ஆனால் வேலை ஒன்று செய்யும், வேலை முடிய உங்களுக்கு ஒன்றையும் திருப்பி தராது. உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோர்ட்ன்னு சொன்னால், கொஞ்சம் நம்பர்ஸை நீங்கள் அரேக்க வச்சுட்டு அனுப்பி விட்டீங்களா ஏறுவரிசைப்படுத்தி விடும். ஆனால் அது திருப்பி எங்களுக்கு தரதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு வேலை ஒன்று செய்து முடிக்கும். இதுகளை ப்ரொசீஜர்ன்னு சொல்கிறோம். சுருக்கமாக சொன்னால் சப்ரூட்டீன்ஸ், அதாவது பெரிய ஒரு வேலையை நாங்கள்
அப்படி பெருசாகவே வச்சு யோசிக்கிறது கஷ்டம்ன்ற முறையில் சின்ன சின்ன பிரச்சனைகளாக உடைச்சு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே மாடியூல்ஸ் எழுதுறது சப்ரூட்டீன்ஸ்னு சொல்கிறோம். இந்த சப்ரூட்டீன்ஸில் 2 வகை இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷன், மற்றது ப்ரொசீஜர். ஃபங்க்ஷன் என்றால் வேலை செய்து முடிய எங்களுக்கு ஒரு ஆன்சரை தரும். ப்ரொசீஜர் என்றால் வேலை செய்து முடிக்கும், அவ்வளோதான். இது வளமையான லாங்குவேஜஸ், ட்ரெடிஷனல் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் இருந்த ஒரு வசதி. ஆனால் ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் என்ற வரைக்குள்ள இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்டோ ப்ரொசீஜர் அண்டோ நாங்கள் சொல்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக மெத்தட்ஸ் என்று சொல்ல பாவிக்கிறோம் நாங்கள். அதை ரிட்டர்ன் பண்ணினா என்ன, ரிட்டர்ன் பண்ணாட்டி என்ன, மெத்தட்ஸ் என்று சொல்ல பாவிக்கிறோம் நாங்கள். இப்போ நாங்கள் எங்களோட விஷயத்துக்கு வருவோம். Creating methods. A method is a series of statements that carry out a task. ஒரு வேலையை செய்து முடிக்கிற ஒரு series of statement நாங்கள் methods என்று சொல்கிறோம். அப்போ அந்த பேரை சொல்லி கால் பண்ணி விட்டோம்னா அந்த வேலை முடியும், அவ்வளோதான். இப்போ ஒருக்கா எழுதினால் இத்தனை நேரமும் யூஸ் பண்ணலாம். இது முக்கியமான ஒரு நன்மை. இதில் சோர்ட்டிங்குக்காக ஒருக்கா எழுதி விட்டோம்னால் இப்போ வேணுமென்றாலும் சோர்ட்டிங் தேவைப்படைக்க சோர்ட் அண்டு கால் பண்ணி விட்டோம்னா சோர்ட் பண்ணி விடும். Any class can contain an unlimited number of methods. அப்போ எந்த ஒரு கிளாஸ் எடுத்தாலும் நீங்கள் எத்தனை மெத்தட் வேணுமென்றாலும் அதுக்கு எழுதலாம். இன்று வரை நாங்கள் எழுதின எல்லா கிளாஸில் எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா மெயின் என்ற பேரில் ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறோம். திருப்பி நான் மெத்தட்ன்னு சொல்லிக்கொண்டே வந்தேன். இப்போ தான் இந்த மெத்தட்ண்டா என்னென்னு படிக்க போகிறோம். அப்போ நாங்கள் இந்த உதாரணத்தை எடுத்தோம்னா கிளாஸுன்ற பேர் என்ன, மெத்தட் டெஸ்ட். கிளாஸுக்குள்ள எத்தனை மெத்தட் இருக்கு, ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. என்ன பேர், மெயின் மெத்தட். எத்தனை ஆர்கியூமெண்ட், ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட். அதாவது ஸ்ட்ரிங் அரே, ஆர்க்ஸ் என்ற பேரில் உள்ள ஸ்ட்ரிங் அரே உண்டு ஆர்கியூமெண்ட்டாக உள்ள போகும். அப்போ இந்த மெயின்ன்றது ஒரு மெத்தட். அப்போ சாதாரணமாக ஒரு அப்ளிகேஷன் எழுதும்போது மெயின் என்ற பேரில் கட்டாயம் ஒரு மெத்தட் இருக்கணும்னு நான் சொன்னான். இரண்டாம் கூட அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ண துவங்குற இடம் அந்த மெயின் என்ற மெத்தட் தான். நீங்கள் எத்தனை மெத்தட் எழுதினாலும் முதல் ரன் பண்ண துவங்குற இடம் மெயின் என்ற மெத்தட்டாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் எழுதினது ஒரே ஒரு மெத்தட் தான், அது மெயின் என்ற பேரில் இருக்குது என்ற முறையில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மெத்தட் எழுதும் போது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயின் மெத்தடில் தான் ஆரம்பிக்கும் உங்களோட ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த உதாரணத்தை விளங்கி கொள்ளுங்க. இப்போ மெத்தட்ன்ற இதில் இன்னொரு வசனம் இருக்குது, அதை வாசிச்சுட்டு a method is easily reusable. அதாவது ஒருக்கா எழுதின மெத்தட்டை எத்தனை தரம் வேணும்னாலும் திருப்பி யூஸ் பண்ணலாம், reusable. In other words, இன்னொரு மாதிரி சொல்கிறேன்டால், you do the work once, ஒருக்கா வேலை செய்துட்டு and then you can use the method many times. எத்தனை நேரம் வேணும்னாலும் அதை பாவிக்கலாம். ஒருக்கா எழுதி போட்டு எத்தனை நேரம் வேணும்னாலும் பாவிக்கலாம். அதுதான் இந்த முக்கியமான நன்மை. சரி, இந்த எக்ஸாம்பிள் நாங்கள் எடுப்போம். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெத்தட் கிளாஸுன்ற பேர் மெத்தட் டெஸ்ட், ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, மெயின் மெத்தட். இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். salary, சல்ன்ற பேரில் ஒரு டபுள் டைப் வேரியபிள், பர்சன்ன்ற பேரில் ஒரு டபுள் டைப் வேரியபிள், நியூ சல்ன்ற பேரில் ஒரு டபுள் டைப் வேரியபிள், 3 டபுள் டைப் வேரியபிள் உருவாகுது. சல்ன்ற வேரியபிளுக்குள்ள 10,000 கொடுபடுது, பர்சன்ட் என்ற வேரியபிளுக்குள்ள 10 கொடுபடுது, நியூ சல்லுக்குள்ள சல் இன்டு ப்ராக்கெட்டுக்குள்ள 1 + % over 100. அதாவது இப்போ ஏற்கனவே சல்லுக்குள்ள 10,000 இருக்குது, பர்சன்ட்டுக்குள்ள 10 இருக்குது. இதை உண்மையாக 10 வீதம் கூட்டுப்படுது. உண்மையாக 11,000 வரும். இந்த கால்குலேஷனை முடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 11,000 கொண்டு வந்து நியூ செல்லுக்கு அசைன் ஆகும். இப்போ செல்லுக்குள்ள 10,000, பர்சன்ட்டுக்குள்ள 10, நியூ செல்லுக்குள்ள 11,000. இனி பிரிண்ட் பண்ணுறோம். system.out பிரிண்ட்ல பிரிண்ட் பண்ணுறோம். the salary 10,000 is increased by 10% இதில் போட்டிருக்கணும், 10%, and therefore the new salary is 11,000 full stop என்று பிரிண்ட் பண்ணோம். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, சல்லுக்குள்ள 10,000, பர்சன்ட்டுக்கு 10, நியூ சல்லுக்குள்ள 10,000 10 வீதத்தால் கூட்டி, அதாவது 11,000 போட்டுட்டு அதை பிரிண்ட் பண்ணுறோம்.
the salary 10,000 is increased by 10% and therefore the new salary is 11,000 என்று பிரிண்ட் பண்றோம். இவ்வளவு தான் இதுல செய்யற வேலை. அவ்வளவு வேலையை நாங்க மெயின் மெத்தட்ல செய்து முடிச்சிருக்கோம். சரியா? இதுல நாங்கள் மெயின் என்ற மெத்தட் மட்டும் தான் பாவிச்சிருக்கோம். அவுட்புட்டை பாத்தீங்கன்னா the salary 10,000 is increased by 10% ன்னு வந்திருக்கும். இதுல percent போட்டிருந்தா சரியா? அந்த அண்டுக்கு இதுல ஒரு percent போட்டிருந்தீங்கன்னா சரி. And therefore the new salary is 11,000 ன்னு பிரிண்ட் பண்ணுது. இப்போ நாங்கள் முக்கியமாக அடுத்த இடத்துக்கு வரோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள். இப்போ கிளாஸ்ன்ற பேரை மெத்தட் டெஸ்ட் 1ன்னு மாத்திரம். இங்கே ரெண்டு மெத்தட் இருக்கு, கவனிங்க. ஒன்று மெயின் மெத்தட், மற்றது நியூ salary என்ற ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேர் நியூ salary. பப்ளிக் ஸ்டாட்டிக் void நியூ salary. இது பப்ளிக் ஸ்டாட்டிக் void மெயின். இப்போ இவ்வளோ நாளும் எழுதின மெத்தட் வந்து மெயின் என்ற பேரில் இருந்த மெத்தட். அதுக்கு ஸ்ட்ரிங் அரேயை ஆர்கியூமெண்ட் அனுப்பினாங்க. இந்த மெத்தட்டுக்கு நியூ salary என்று பேர் வச்சிருக்கிறோம். இதுக்கு ஆர்கியூமெண்ட் ஒன்றும் இல்லை. அப்போது செய்த அவ்வளோ வேலையும் தூக்கி இப்போ நியூ salary என்ற மெத்தட்டுக்கு கொடுத்துருக்குறோம். இங்கே salary இந்த 3 வேரியபிளை உருவாக்கி அதுக்குள்ள வேல்யூஸை அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுற அவ்வளோ வேலையும் பிடிச்சி நியூ salary என்ற மெத்தட்டுக்கு கொடுத்துருக்குறோம். இப்படியே சும்மா விட்டுட்டு நீங்கள் இப்போ கால் பண்ணீங்கள் என்றால் இப்போ ரெண்டு மெத்தட் இருக்கிறபடியா எந்த மெத்தட்டை முதல் வேலை செய்ய போகுது? மெயின் மெத்தட். அப்போ மெயின் மெத்தட்டுக்குள்ள இந்த நியூ salary என்ற மெத்தட்டை நீங்கள் கால் பண்ணி விட்டால் தான் இந்த நியூ salary வேலை செய்ய துவங்கும். இதை சொல்றது ஃபங்க்ஷன் காலிங் அல்லது மெத்தட் காலிங் என்று சொல்கிறோம். நாங்கள் மெத்தட்டை நீங்கள் கால் பண்ணினா தான் இது வேலை செய்யும். அப்போ இந்த மெயின் மெத்தட்டுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதியிருக்கிறீங்க, நியூ salary சொல்லி. அப்போ இது என்ன நடக்கும்னா டக்குண்டு இங்கே நியூ salary கால் பண்ணும். நியூ salary சொன்ன வேலையில் நடக்கும். அப்போது செய்து அதே மாதிரி அவுட்புட் தான் பெறப்போகுது. The salary 10,000 is increased by 10% and therefore the new salary is 11,000. ஆனால் அப்போ மெயின் மெத்தட் செய்தது இப்போ நியூ salary செய்யுது. நியூ salary என்ற மெத்தட் செய்யுது. மெயின் மெத்தட்ன்ற வேலை தனியாக நியூ salary என்று கால் பண்ணி போட்டு விடுறது. நான் அப்போ சொன்னால் தானே ஷார்ட்டிங்குக்கான மெத்தட்டை நீங்கள் இப்படி எழுதி போட்டு அதுக்கு ஷார்ட் பேரை வச்சு விட்டீங்கன்னா மெயின் மெத்தட்டுக்கு ஷார்ட் கால் பண்ணி விட்டா சரி, ஷார்ட்டிங் முடிஞ்சிடும். இப்போ மெயின் மெத்தட் எழுதுறவருக்கு ஒரு சிக்கலும் இல்லை, ஷார்ட் விட்டு விட்டால் ஷார்ட்டிங் முடிஞ்சிடும். இதே மாதிரி தான் இப்போ நியூ salary கால் பண்ணி விட்டோடனே அப்போ கால் பண்ணுற முறையை பாருங்க. மெத்தட்ன்ற பேரை போட்டு பின்னுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் போடணும். இங்கே ஆர்கியூமெண்ட் இல்லை, அப்படியே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு முடிக்கணும். சரியா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வரும். இங்கே வந்து கிளாஸ்ன்ற பேர் மெத்தட் டெஸ்ட் 2. இங்கே மெயின் மெத்தடை கவனிச்சிங்கள் என்றால் இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. மெயின் மெத்தடும் இருக்குது, நியூ salary-யும் இருக்குது. ஆனால் நியூ salary-க்கு இப்போ ஆர்கியூமெண்ட் ஒன்று வைபட்டிருக்குது. எஸ்ன்ற பேரில் ஒரு ஆர்கியூமெண்ட் வைபட்டிருக்குது. அப்போ நீங்கள் இங்கே கால் பண்ணிக்கல நியூ salary என்று சொல்லி கால் பண்ணால் காணாது, ப்ராக்கெட்டுக்கு ஏதாவது வேல்யூ வச்சு விடணும். அந்த வேல்யூ இங்கே எஸ்ன்ற பேரில் உள்வாங்கப்படும். இதுக்குள்ளே எழுதிக்குள்ள எஸ்ஸை வச்சு கொண்டு தான் எழுதி முடிப்போம். ஏனெண்டா அங்கே என்ன பேரில் நீங்கள் வைப்பீங்களன்ட்டு எழுதுறவருக்கு தெரியாது. இது எழுதுறவர் வேறு ஆளாக இருப்பார், அது எழுதுறவர் வேறு ஆளாக இருப்பார். அவரை பொறுத்தவரை அங்கே என்ன வேல்யூ வச்சாலும் இங்கே எஸ்ன்ற பேரில் வேண்டப்படும். அந்த எஸ்ஸை வச்சு கொண்டு தான் விரைஞ்சு எழுதியிருப்பார். அப்போ இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் salary இந்த salary-யை இங்கே நாங்கள் அசைன் பண்ணாமல் தாரதை வேண்ட மாதிரி செய்திருக்கிறோம். இதை கால் பண்ணிக்க ஒரு வேல்யூ கொடுப்பினோம், அதை வேண்டி எஸ்ஸுக்கு எடுத்துக்கொண்டு மிச்சம் பழமையை போல பெர்சன்ட்டுக்குள்ள 10 வைபடுது. நியூ salary-க்குள்ள வந்த salary அங்கிருந்து வந்த salary-யை 10 வீதத்தால் கூட்டி போடுறோம். பிறகு அதை பிரிண்ட் பண்ணுறோம். சரியா? அப்போ இந்த மெத்தட்டை பொறுத்தவரை நீங்கள் விரும்பின salary-யை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இருக்க மெயின் மெத்தட்ல இருந்து ரன் பண்ண துவங்கினீங்கள் என்றால் சல்லுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் உருவாகுது. சல்லுக்குள்ள 10,000 வைபடுது. நியூ salary கால் பண்ணப்படுது. இந்த 10,000 ஆர்கியூமெண்ட்டாக வச்சு இந்த 10,000 இங்கே எஸ்ன்ற பேரில் இந்த நியூ salary என்ற மெத்தடுக்குள்ள வரும். இனி இந்த 10,000 வச்சுக்கொண்டு இங்கே வேலை முடியுது. இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலையை முடிக்கல இந்த வசனம் பெறும். the salary 10,000 is increased by 10% and therefore the new salary is 11,000 என்று போட்டு ஃபுல் ஸ்டாப் முடிச்சுட்டு திருப்பி இங்கே கால் பண்ணின இடத்துக்கு வேறு கவனிங்கோ. இதுதான் கால் பண்ணின இடம். திருப்பி இந்த இடத்துக்கு வரும், கால் பண்ணதுக்கு அடுத்த லைனுக்கு வரும். அங்கே பார்த்தா திருப்பி 20,000 சல்லுக்கு வச்சுட்டு நியூ salary-யை திருப்பி கால் பண்ணுறீங்க.
இப்போ சல்லுக்குள்ள 20,000 இருக்கிறபடியால் எஸ்ஸுக்குள்ளால 20,000 உள்ளுக்கு வரும்.